இந்தியாவின் வெள்ளை பாலைவனம் என்று அழைக்கப்படுகிற தி கிரேட் ரன் ஆஃப் கட்ச் அதை தேடிய எனது பயணம் இப்பொழுது தொடங்குகிறது. நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்கள் அங்கே செல்லலாம். அங்கே என்ன மர்மம் இருக்கிறது, அங்கே என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறது என்று எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எதுக்கு நீ நடந்தது என்ன ப்ரோக்ராமில் வர விசித்திர வியாழன் ஷோ மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிக்குங்க. ராஜநாராயணன் அவர் எடுப்பார் பார்த்தீங்களா? அந்த காலத்துலலாம் வந்து விஜய் டிவியில் நான் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த ஷோக்கு நீங்கள் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ரன் ஆஃப் கட்சுக்கு தாங்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் மாவட்டத்தில் இருக்க புஜ்ஜில் இருக்கோம். கட்சு புஜ்ஜு கேட்கும் போதே க்யூட்டாக இருக்குல்ல? சரி வாங்க இப்போ என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த ரன் ஆஃப் கட்சுக்கு. பட்ஜெட்டில் பஸ்ஸில் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக நான் பேக்டப் ஆகிட்டேன். இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டக்காக அநேக வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா ஹோட்டல்லேருந்து எல்லோரும் நம்மளை விஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரிமோட்டான லொக்கேஷன் அது. நமக்கு என்ன இது புதுசாக முடிஞ்சால் வருவோம், இல்லை அங்கேயே தான் இடத்துல நம்ம தங்க ட்ரை பண்ணுவோங்க. வாங்க இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ ஏதோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கும். எப்படி போகிறது இதுக்கு மேலே தான் நம்ம ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணி போகணும். ஏன்னா எல்லாருமே அங்கே கார் பைக் ரெண்டல்ஸில் தான் போவாங்க. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் காட்டுவோம். இந்த ரன் ஆஃப் கட்ச் போகிறதுக்கு உங்களுக்கு நியரஸ்ட் வெல் கனெக்டட் பாயிண்ட் வந்து இந்த புஜ்ஜு தாங்க. இந்த புஜ்ஜுக்கு நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரதுனால வரலாம். இங்கே ஏர்போர்ட் இருக்குது. ட்ரெயினில் வரதா இருந்தால் சென்னையிலேருந்து மும்பை வந்துட்டு மும்பையிலேருந்து கட்ச் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அவன் நேராக அவங்களே இந்த புஜ்ஜுக்கே கொண்டு வந்து இறக்கி விட்ருவான். ஸோ நீங்கள் அப்படி ஈஸியாக வந்துக்கலாம் இந்த புஜ்ஜு வரைக்கும். இங்கேருந்து நம்ம எப்படி போகிறதுன்னு போக பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கே தெரியாது. கூகுள் லோக்கல் பீப்புள்கிட்டலாம் கொஞ்சம் அலசி பார்த்ததில் ரன் ஆஃப் கட்சுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. அங்கேருந்தா வந்து ரன் ஆஃப் கட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதா. அங்கே போயிட்டாலே நல்ல வியூஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தோர்டு வில்லேஜ் போனோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 73 கிலோமீட்டர் பக்கம். இப்போ தான் ஜஸ்ட்டு அப்படியே டேங்கி பட்ட போய் கேட்டு வந்தேன், தோடோவுக்கு பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி தோர்டோ அப்படின்னா இங்கே யார் யூஸ் பண்ண மாட்டாங்களாங்க. டைம் கீப்பர் தான் சொன்னார் தோடோ அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தோடோவுக்கு ஸ்டேட் வண்டி கிடையாதாங்க. இங்கேருந்து 53 கிலோமீட்டரில் இருக்க பிரண்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் பஸ் இருக்கான். அந்த பஸ்ஸும் 12:30 மணிக்கு தான் இருக்கான். இப்போ மணி வெறும் 10:30 தான் ஆகுது. அதனால் 2 மணி நேரம் உட்காரு, பிரண்டரா பஸ் வரட்டும் ஒன்று ஏற்றி விட்றான். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நீ அப்படியே ப்ரைவேட் வண்டி பிடிச்சி போய்க்கோ அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம். எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் இன்றைக்கி போய் சேர போகிறது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். உங்களுக்கு கீழே அந்த வேர்ட்ஸ் போடுறேன். பிரண்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 12:30 அந்த பஸ் வந்துன்னு கிளம்பி ரன் ஆஃப் கட்சுக்கு போக வேண்டியதான். வெயிட் பண்ணுவோம் அடிக்கிற வேலைக்குங்க. எப்போ மக்களே, முன்னாடியாவது அங்கங்கே கொஞ்சம் ஹிந்தி இங்கிலீஷ் இருந்துச்சுங்க. இப்போது கோர் குஜராத்துக்கு வந்துட்டோமா நம்ம. இங்கே சுத்தமாக ஹிந்தி இங்கிலீஷும் இல்லை. போர்டெல்லாம் பாருங்கள் குஜராத்தியில் இருக்குது. சொல்கிற பேர்லாம் குஜராத்தியில் இருக்குது. வாயிலே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம போகிற இடம் பேர் வந்து பிரந்தியாராவாம். கூகுள் மேப்பில் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நானும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபைனலாக கிடச்சிது பிரந்தியாரா. ஓகே, நான் ஸ்பெல்லிங் போட்டுறேன். ஏன்னா வந்து எனக்கே அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த ஆறு பிரச்சனை சொன்னால அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட வந்து சைலண்ட் வேர்டு இருக்குது. போக்குவரத்து பிரந்தியாரா. ஃபைனலாக பஸ் வந்துருச்சு. எந்த பஸ்ஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு மக்களே. ஏன்னா 8 நம்பர் பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் எது 8னே மூல தெரில. பூரா குஜராத்தி வேர்டாக இருக்குது, இல்லைனா வந்து ஹிந்தி வேர்டாக இருக்குது. இந்த வண்டி தான் முடிவு பண்ணி இப்போ ஏறுறோம். வாங்க போவோம். இன்றைக்கி ரிட்டர்ன் வந்துட்டா சரி தான். ஆனால் டவுட்டு தான் ரிட்டர்ன் வருது. பஸ் பாட்டுக்கு அழகாக போயிட்டுருக்குங்க. டெம்பரேச்சர் அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. மணி இப்போ 1:20 பக்கம் ஆகிடுச்சு. கூகுளில் 1 மணி நேரம் டைம் சொல்கிறான். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில பஸ்ஸு போகிறதுக்கு. போகிறச்சு அப்படியே அப்டேட் பண்ணுவோம். டிக்கெட்டோட காஸ்ட் வெறும் 33 ரூபா தாங்க. குஜராத்தில் கம்மியாகவே இருக்குது பஸ் டிக்கெட்லாம். நல்லா தான் போயிட்டுருக்கு ஜேர்னி. இது வரைக்கும் வச்சு குட்டி ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லொக்கேஷன் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம பக்காவான ஒரு பாலைவனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீடு, ஒரு காக்கா கூட கண்ணில் படலை. இங்கே அப்படியே நம்மளுக்கு கொஞ்சமாக அப்படியே லேண்ட்ஸ்கேப் மாறி ஒன்று ஒரு 20-25 கிலோமீட்டரில் நம்ம பக்காவான அந்த ஒயிட் டெசர்ட்டுக்கு போயிடுவோம். தட் இஸ் த கிரேட் ரன் ஆஃப் கட்ச். இப்போ நம்ம பிரந்திரா வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம பஸ் அங்கே வந்து சாப்பாட்டுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் பிரந்திரா கிராமம். நம்ம புஜ்ஜிலேருந்து கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு பாருங்கள் பக்கா பாலைவனங்க.
2 பக்கமும் கண்ணு கட்டினது வரைக்கும் ஒன்றுமே இல்லை, வெறும் கருவேலங்காடும் பயங்கரமான சூடும் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு கிராமம் தண்ணி வசதி கூட கிடையாது. இதே ஸ்ட்ரெயிட் ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டேர்னிங் ஒன்றும் கிடையாது. அதை விட்டுட்டிங்கன்னா இந்த ஊர் மட்டும்தாங்க உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு ஒரு ரோடு போவோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மெயின் ரன் ஆஃப் கட்சுக்கு போவீங்க. அதான் வந்து தோர்டு. இப்போ நம்ம தோர்டு போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, இங்கே நீங்கள் இறங்கினாலே இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்லாம் நிறையா கிராமத்துக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் வந்து 50 ருபீஸ் கேட்குறாங்க டூரிஸ்ட்னா, லோக்கலில் 20 ரூபாவா. ஸோ நீங்கள் அந்த பிக்கப் ட்ரக்கில் ஏறி போய்க்கலாம். நம்ம ஒரு பிக்கப் ட்ரக்கில் பேசியாச்சு, இந்த வண்டியில் தான் இப்போ நம்ம போகிறோம். சாப்பாடு தண்ணி எதாவது வேணா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கணும். இதுக்கு மேலே வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது, உள்ளே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குமா. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் பயங்கர தூசியாக வேறு இருக்குமா. பார்த்துக்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறோம். தண்ணி பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. தண்ணி கலர் ஒரு மாதிரி மங்களாக தான் இருக்குது, பட் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதான் நம்ம வண்டி எல்லாம் லோட் ஆகிடுச்சு, ஏற வேண்டியதாங்க. இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்திங்கன்னா ரன் ஆஃப் கட்ச் லேக்குக்கு நடுவில் ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்களாங்க புதுசாக, தோலவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போகிறதுக்கு. அந்த இடம் வந்து அந்த காலத்து ஃபாசில்ஸ்லாம் அங்கே இருக்கான். ஆயேகா क्या बोलना है कुछ भी बोलो. अरे यार कहाँ से आए आप? तमिलनाडु. तमिलनाडु. अच्छा 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 एर्नाकुलम. हाँ एर्नाकुलम. चेन्नई 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 चेन्नई. अच्छा अच्छा. இந்த ரன் ஆஃப் கட்ச் வரத்துக்கு வேற ஒரு ரீசன் கூட இருக்குங்க. இங்கே வந்து ரன் உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. இங்கே குஜராத்தோட பூரா ட்ரெடிஷன்லாம் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணி இங்கே உங்களுக்கு தங்கிட்டு அப்படியே இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு அடுத்த ப்ராப்ளமுங்க. இந்த வண்டி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கிராமத்துக்கு ஆப்ரேட் பண்ணுற வண்டி தான். ஸோ இந்தியாவோட கடைசி கிராமத்துலேருந்து நமக்கு ஒயிட் ரன் வந்து ஒரு 7.5-8 கிலோமீட்டர் வருங்க. இப்போ அது கூட பிரச்சனை இல்லை, போயிடலாம். பட்டு நம்ம சன்செட் பார்க்கணும்னா நைட் 7 மணி வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வண்டி கிடைக்கும், அங்கே தான் இருக்குது நம்மளுக்கு ஃபன்னு. ஏதோ பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மள்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், நின்று நைட்டு கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு. ஒரு பெரிய பாமா போடுறாரு, நின்று கூப்பிட்டு வரணும்னா 1500 ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த ஒயிட் ரனோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து கேம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரன் உற்சவ் நடத்துவாங்கங்க. குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது, அதாவது டிசம்பர்லேருந்து மார்ச் மிட் வீக் வரைக்கும் இங்கே வந்து ரன் உற்சவ் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்களாம். இங்கே ஃபுல்லாக கேம்ப்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வச்சு இந்த ரன் ஆஃப் கட்சுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க. அப்போ இங்கே கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இங்கே ஏகப்பட்ட செக்யூரிட்டிலாம் போட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ரன் ஆஃப் கட்ச் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். பட் அப்போ வரதுல அந்த ஃபன்னே இருக்காதுங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக அதில் இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த பளிச்சுன்ற ஒயிட் தெரியாது. இந்த மாதிரி கொளுத்துற வெயிலில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பளிச்சுன்னு இருக்க ஒயிட் தெரியும். பட் இப்போ வரதுல கான்சிக்வன்ஸ் என்னன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டிரைவர் கூட போய் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்னதில் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டருங்க நம்ம ஒயிட் ரன் போகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம டீல் வந்து ஓகே ஆகிடுச்சுங்க. 600க்கு பேசி முடிச்சாச்சு, சொல்லி பேசி முடிச்சாச்சு இப்போ நம்ம. ஸோ நம்ம இப்போது உள்ள ஒயிட் ரன் போகிறதுனால பையா வந்து டீசல் வாங்கிட்டார். இங்கே வந்து பிளாக்ல டீசல் வந்து 110 ரூபாங்க. ஆத்தாடி அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இங்கே பெட்ரோல் பங்க் பக்கத்துலாம் ஒன்றுமே கிடையாது, எக்கச்சக்க தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த டீல் பேசி முடிச்சதுனால இப்போ பையா டீசல் வாங்கிட்டு இருக்காரு நமக்காக எக்ஸ்ட்ராவாக. இட்ஸ் அ குட் டீல். இந்த மாதிரி ரொம்ப ரிமோட்டான இடத்துக்கு வரோமே, ஏடிஎம்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். வெஸ்டர்ன் இந்தியாவோட கடைசி கிராமத்தில் கூட அழகாக 2 ஏடிஎம் கட்டி வச்சுருக்காங்க. அதில் காசும் இருக்குது, வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். நல்லா பெருசாக சூப்பராக வச்சுருக்காங்க இடத்த இங்கே. இப்போ சரியான பல்புங்க எனக்கு. இந்தியாவோட கடைசி வில்லேஜ் பயங்கர ரிமோட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வில்லேஜ் டூர் பண்ணலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லா பெரிய பெரிய ஊர், ஏடிஎம்லாம் இருக்குங்க. அட போங்கப்பா. இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லாம் காட்டுற மாதிரி பயங்கர கூரை வீடு போட்டு கேமல் வச்சுருக்க வில்லேஜில் எங்கெங்க இருக்கும், இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் அதெல்லாம் காணும். இந்த இடத்துல நம்மளுக்கு பிஎஸ்எஃபோட செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்குங்க. கேட் ஓப்பனிங் டைம் 6 AM, க்ளோசிங் டைம் 6 PM. அது வரைக்கும் தான் உங்களால் உள்ளே போக முடியும். இங்கே நீங்கள் உங்களோட ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எது கொடுத்தாலும் என்ட்ரி போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா அந்த பக்கம் நம்மளுக்கு பாகிஸ்தான் பார்டர் வந்துடும். ஸோ பயங்கர செக்யூர்டான ஏரியா இது.
வரும்போது அழகாக இந்த டைம் படி வந்துக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே வெளில வந்துடணுமா. 6 மணி வரைக்கும் உள்ளே போகிற டைம் ஈவினிங் 8 மணிக்குள்ளே வெளில வந்துடணுமா. இதுதான் இங்கே வந்து ப்ரொசீஜர். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரோன் இஷ்யூனால இங்கே நம்ம நிப்பாட்டப்பட்டு உள்ளோம். அந்த ட்ரோனை வச்சுட்டு விட்டு எத்தனை பாடுபட போகிறான்னு தெரியல. எங்கேயுமே எடுக்கவே விட மாட்டேறாங்க. நீங்கள் வாங்காதீங்க ட்ரோனை. அதுதான் நான் உங்களுக்கு தர ஒரே ஒரு அட்வைஸ். ட்ரோனை கையில் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் வெளில எடுக்காதீங்க. வெளில எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சிடும், வாங்கி வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம விதி ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்த தாண்டனே லொக்கேஷன் எப்படி மாறி போச்சு பாருங்கள். அந்த பக்கம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேயே நம்மளுக்கு அந்த ஒயிட் டெசர்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. போக போக அது ஒன்றும் பயங்கரமாக மாறிக்கிட்டே இருக்கும். வாங்க அப்படியே இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. எங்க நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு டஸ்ட்டு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு என்னெல்லாம் திறக்க கூட முடியல, கண்ணாடி போட்டிருந்தாலும் அவ்வளோ டஸ்ட்டு பறக்குதுங்க. எப்போ இந்த பாருங்க என்ன நிலைமை நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவர் உஷாரா எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டார் ஏற்கனவே. பட் இந்த இடத்துல காற்றும் புகையும் அந்த டஸ்ட்டும், அதாவது அந்த மண்ணும் என்னமோ பறக்குது பாருங்க. நான் தார் டெசர்ட் போயிருக்கேங்க, அந்த வேற மாதிரி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பயங்கர புதுசாக இருக்குது இந்த டெசர்ட்டு. வாங்க அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேங்க. அதுதான் வந்து இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த ரன் ஆஃப் கட்சா. இது எக்கச்சக்க தூரம் இருக்கு. பட் இப்போத்துக்கு ஒரு நல்ல வியூ வந்து அந்த இடத்துலையும் கிடைக்குமா. காற்று பயங்கரமாக அடிக்குது. கண்டிப்பாக நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குன்னு தெரியல, அதனால இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம டிஸ்டன்ஸு, 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட்டுன்னு போகலாம், போயிட்டு வந்துடலாம். இன்ஸ்டாகிராம் எஃபெக்ட்டு நீங்கள் நடக்க 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 மட்டும்தாங்க வருது. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க லொக்கேஷன் மாறிக்கிட்டே வருது. அதாவது மக்கள் எங்கே வந்து அதிகமாக புழங்கலையோ அந்த இடம் ஒன்றுமே அழகாக தாங்க இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்கள், தெரியுதா இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சான்ஸே இல்லை. மக்கள் மெயினாக இந்த பீடா வயனுக்கு எங்கே வரலையோ அங்கே தாங்க இடம் சுத்தமாக இருக்கும். பச்சை பயில வீடா வயலுங்களா, இடத்த நாரடிக்கிறதுக்குனே கிளம்பி வரானுங்க. பிக்காளி பழம் டென்ஷன் பண்ணுறானுங்க. ஏய் பீடா வயனுங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாருங்க எவ்வளோ விமல் பாக்கெட்டு. சரியான வெறுப்பாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில், எவ்வளோ விமல் பாக்கெட்டு அப்படின்னு. போங்கடா. உங்கள் ஊர்லலாம் ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கு எங்கள் ஊர் உப்பளமே தான் நல்லாயிருக்கும். சீரியஸாக அங்கே நாங்கள் இந்த மாதிரி துப்பிலாம் வைக்க மாட்டோம். क्या ट्रेडिशनल है? हाँ सर, यही का ट्रेडिशनल है। हाँ कच्छ का यूट्यूब में डाल देंगे सर। हाँ डाल देंगे। So finally we are at Run of Kutch. சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை இந்த இடத்துல. அப்படியே கண்ணு கூசுது. கண்ணாடி மட்டும் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல அப்படியே நல்லா பார்க்க கூட முடியல. அதுவும் சூரிய வெளிச்சத்தில் பட்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி வேற மாதிரி இருக்கு. இங்கே இப்போதான் பையா 20 ரூபாய்க்கு இதை கட்டி விட்டாரு. இதுவும் அந்த பக்கா ஃபீல் தருது. நம்ம ஒரு கட்சி கையாவே மாறிட்டோம் இந்த இடத்துல. சுற்றி ஹண்ட்ரட்ஸ், சுற்றி 100கணக்கான கிலோமீட்டருக்கு இப்படி தாங்க இருக்குது இந்த இடம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரியல, பட் இட்ஸ் ரியலி வேற மாதிரி ஒர்த்தியாக இருக்குது. வாங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ரன் ஆஃப் கட்ச்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சால்ட் டெபாசிஷன் தாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா உப்பு தான். இது வந்து சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடலாக இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு மேஜர் அர்த்குவேக்லையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தினாலேயோ இந்த இடத்துல இருக்க கடல் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி பின்வாங்கி போயிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு டெட் ஃபாசில் ஏரியா மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இங்கேருந்து 100கணக்கான கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து
ஸோ அதனால் இங்கேருந்து கடல் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. அதனால் இங்கே ஃபுல்லாக ஃபாசில் லேண்ட் ஆகிடுச்சிங்க. இது இப்போ நடந்ததெல்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல இப்போது 100கணக்கான கிலோமீட்டருக்கு சுற்றி வெறும் ஒயிட் டெசர்ட் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு முள்ளு செடி கூட இங்கே விளையாதுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நடுவில் உப்பு தண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை வச்சுருக்காங்க, அதை அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல வண்டிலாம் ஓடி பயங்கர டிஸ்டர்ப்டாகி கிடக்குங்க. இந்த ரன் ஆஃப் கட்ச் பார்த்தீங்கன்னா ஏதோ கூழாங்கலை கொட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வண்டி வர பாதெல்லாம் விட்டுட்டு நல்லா உள்ளே போனோம், உங்களால் அந்த பியூர் ரன் ஆஃப் கட்சை அனுபவிக்க முடியுங்க. இப்போ இங்கே வந்து தண்ணி ஓடுறதுக்கான பாதை வச்சுருக்காங்க மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அழகாக தண்ணி ஓடிக்கிறது பாருங்களா, இங்கேருந்து இங்கே. இது வந்து வெட்டினதுக்கு 2 ரீசனு. ஒன்று ஃபஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கு, 2வது முக்கியமான ரீசன் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் பார்டர் வந்து 50 கிலோமீட்டர் கூட கிடையாதாங்க. அதனால் அது ஒரு சேஃப்டிக்காகவும், இங்கேருந்து யாரும் இதை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகக்கூடாதுன்றதுக்காகவும் இதை வெட்டியிருக்காங்களாம். சரி வெட்டுங்கப்பா, அதெல்லாம் சரி. இதனால இந்த இடம் எவ்வளோ அசிங்கமாகிடுச்சு. வெள்ளைன்னு இருக்க வேண்டிய இடம் கருப்பாகிருக்கு பாருங்கள். ஜேசிபியில் எடுத்துன்னு வந்து அதில் வேறு கொஞ்சம் டிக் பண்ணி பிளானிங்கே எல்லாமே எதையோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு தான் நல்லா பண்ணியிருக்கலாம், அது தவிர இதெல்லாம் பண்ணது ஒரு மாதிரி தான் இருக்குது. சரிங்க மக்களே, ஓவராக கூட்டம் கூட்டிடுச்சு. கூட்டம் நம்மளுக்கு வேலையாகாது. நம்ம கிளம்பி வேறு லொக்கேஷன் போகலாம். எங்கே வந்து எவனும் வரமாட்டானோ நம்ம அங்கே போவோம். ஏன்னா கூட்டம் ஓவராக வந்தாலே இடம் நாசமாக போயிடுது, அது மட்டும் உறுதிங்க. அதுவும் பீடா வாங்கிட்டு வந்தால் கன்ஃபார்மாக அந்த இடம் காலி தான். இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய்ட்டு அப்படியே நடந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போயிடலாம். வரலாம், கூட்டமாக வரலாம், பட் குப்பையாக்கப்படாது, பீடா துப்பக்கூடாது, பான்பராக் போட்டு துப்பவே கூடாது, பாட்டில் மாதிரி போட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், மக்கள் இல்லாத இடத்த தேடி நம்ம போயிட்டே இருந்தால் இயற்கையோட அழகு அதிகமாகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இப்போது கண்கொள்ள நீங்களே பார்ப்பீங்க ஒயிட்னஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கண்ணாடி போட்டுருந்தாங்க நடக்கிறேன், கண்ணாடி எடுத்துட்டேன்னா எனக்கே கண்ணு தெரிய மாட்டேது, அந்த அளவுக்கு அவ்வளோ ஷார்ப்பாக கூசுது. இந்த வெயிலில் இந்த வெள்ளை கலர் உப்பெல்லாம் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், கண்ணெலாம் அப்படியே குறுகுறுன்னு கூசுது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் எல்லாம் மெயினாக இங்கே வருவாங்களே ரன் ஆஃப் கட்சுக்கு. வாவுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா தயவு செஞ்சு வந்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கோங்க, குப்பை போடாதீங்க, பாட்டில் போடாதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அழகை உங்களுக்கே இருக்காது ரசிக்கிறதுக்கு. அது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இங்கே ஒரு உப்பு மலை வெடிச்சிருக்குங்க, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், ஆத்தாடி அப்படியே உப்பு டெபாசிட் பயங்கரமாக இருக்குங்க. இதை பாருங்கள், தெரியுதா? இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த மழை வந்துச்சுன்னா இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி மறுபடியும் செட்டில் ஆகிடுமா. ஸோ மழை வந்தால் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிடுமாங்க இந்த இடம். நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களோட முழு உடம்பும் அப்படியே தெரியுமா. இந்த இடம் அப்படியே ஒரு நேச்சுரல் கண்ணாடி மாதிரி ஆகிடுமா. மழை காலத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளெல்லாம் வர முடியாது, அந்த டவரோடையே நீங்கள் நின்றுணும். மழை இல்லா டயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், ஃபுல் ஒயிட்டு தெரியும். மழை டயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், நார்மல் குளம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரன் ஆஃப் கட்ச் இந்த அழகில் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய டைம் சம்மர் சீசனுங்க. சம்மர் சீசன் பயங்கர சூடாக இருக்கும், பட் அதுதான் பெஸ்ட் டைம் உங்களுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு. சரிங்க மக்களே, இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக காற்றடிக்குது. இப்போ நான் பேச கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டத்துலேருந்து மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோங்க. இந்த இடத்துல லொக்கேஷன் எவ்வளோ பியூராகவும் சூப்பராகவும் இருக்குன்னு பாருங்கள். இதை தாங்க நம்ம ஆசைப்படுவோம் ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு கேள்விப்பட்டால் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த இடம் ஒன்றுங்கள காட்டுறேன், நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போவோம். ஏன்னா எடுத்தோடனே அதை காமிச்சு நான் டிசப்பாயிண்ட் ஆனாமல் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரமம் பார்க்காம அந்த இடத்த உங்களை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து மாங்குன்னு ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கங்க. அந்த கேமல் ரைடு கூட கூட்டு போவோம் அப்படின்வாங்க. அந்த இடம் போகிறது வேஸ்ட்டு தான், அங்கேயும் ஒன்றும் நல்லாலாம் இல்லை. நீங்கள் அங்கெல்லாம் போகாமல்
அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு மினிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டயக்னலாக நடந்து வாங்க. இந்த இடம் செம பியூராக இருக்குது. தயவு செஞ்சு குப்பைலாம் போடாமல் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வாங்க, செம்ம பியூராக இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குற மாதிரி ரன் ஆஃப் கட்ச் இந்த ஏரியா தாங்க. வேறு எந்த ஏரியா போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் வரவே இல்லை. ஏதோ டயர்லாம் மாத்திரை கடைக்கு போகிற மாதிரி அந்த அளவு கண்ணங்கரேன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட பார்த்தாலும் பீடா வாயன்களோட பெயிண்டிங்ஸ் வேறு, கேமலோட சாணி வேறு, அப்படி தான் இருக்குது மிச்ச இடம்லாம். நல்ல இடம் பார்க்கணுன்னா இங்கே வந்துடுங்க, டயக்னலாக வரணும். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுதுங்க. இந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணுறேன் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இது ரியல் ரியாக்ஷனு. இது பாருங்கள், வா அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குங்க இந்த இடம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நாங்கள் பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது இந்த லொக்கேஷனில். இதுக்கு மேலே என்னையா வேணும்? கண்ணாடி போட்டுக்கிறேங்க, முடியல. அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் லவ் இட். அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஐயோ இதுக்கா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். சூப்பர் லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி டெசர்ட்டில் வாக்கிங் வந்தீங்கன்னா தண்ணி மறக்காமல் கேரி பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை வேணும். செம்மையாக தாக எடுக்குது. ஏன்னா உப்பு காற்று வரல, பயங்கரமாக தாக எடுக்க வைக்குது. பட் ஒர்த் எவ்ரி எஃபெக்ட்டுங்க. பட் நீங்கள் இங்கே வர்றது ஒர்த் எவ்ரி எஃபர்ட் நீங்கள் போடுறது. சரி வாங்க இப்போ கிளம்பலாம். இதுக்கு மேலே தான் நம்மளோட ரியல் ஃபன்னே இருக்குது. எப்படி போய் ரூம் ரீச் ஆக போகிறோம்? $1 மில்லியன் கொஸ்டின். மெயினாக இந்த ரன் ஆஃப் கட்ச் நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கணும், இந்த சன்செட் பார்க்க தாங்க. ஏன்னா இங்கே சுற்றி உங்களுக்கு எந்த பில்டிங்கும் கிடையாது. நேராக சன் கீழே வரைக்கும் போகிறத நீங்கள் அழகாக பார்க்கலாம். பட் அதுக்கு நீங்கள் 7-7:30 வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணுங்க. உங்கள் சொந்த வண்டியில் வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பார்க்க முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பக்கம்லாம் வண்டி இப்போயே எனக்கு லாஸ்ட்டு பஸ் 5:30 அப்படின்ட்டாங்க. இப்போயே மணி 6 ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ பஸ்ஸெலாம் கிடையாது, ஏதாவது லாரி பிடிச்சி தான் போகணும். லாரியே நம்மளுக்கு மெயின் ரோட்லேருந்து தான் கிடைக்கும். மெயின் ரோடு வரைக்கும் நம்ம வண்டியை நம்ம ட்ராப் பண்ணுறோம். அதுக்கு தான் 600 ரூபா பேசியிருக்கு. இப்போ சொந்த வண்டி இல்லாத ஒரே கன்ஸ்ட்ரெயின்னால நான் இப்போ உடனே கிளம்புறேங்க. இல்லைனா சன்செட்டு அந்த ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகிறது இங்கேயே நான் இருந்து பார்த்துட்டு போகலாம். நான் அதை மட்டும் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்தால் மறக்காம மிஸ் பண்ணாமல் சன்செட்டாக பாருங்கள் இந்த இடத்துலேருந்து. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரன் ஆஃப் கட்சில். மக்களே, நீங்கள் உள்ளே வந்தோடனே இடம் எப்படி இருக்கும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி இடத்த பார்த்துட்டு மனசை உடஞ்சி போவீங்களா மாட்டிங்களா? உள்ளே வரீங்க ரன் ஆஃப் கட்சி பார்க்குறேன்னு, இந்த மாதிரி இடத்த பார்க்குறீங்க. ஃபுல்லாக கல் போட்டு குப்பையை போட்டு அந்த டயரோட அழுக்குப்பட்டு ஒரே பிளாஸ்டிக்கு அது இதுன்னு இருந்து இதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என் சின்ன இதையே வெடிச்சிருச்சிங்க உண்மையா. அடே என்னடா இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போனோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே போங்க. ரெண்டாவது குப்பை போடாதீங்க. இது கூட பரவாயில்லைங்க. நம்ம பீடா வாயினுங்க பண்ணதை பார்க்குறீங்களா? பாரு, லைவ்லேயே துப்புறான் பாரு. பாருங்க, ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருக்கான் பாருங்க. இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வேர்ல்டு கிளாஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. அடே பீடா வாயினுங்களா, உன் பாக்கெட்லேயே துப்புடா அன்னியன் படத்தை சொல்கிற மாதிரி. நாரப்பாயம் அவனுங்களா பாருங்க. இதை கேட்டால் டேய் வடக்கண்ணி ஒரு திட்ட வரக்கூடாதான். பிக்காளி பழவளா நாரப்பயலுவேன் ஃபஸ்ட்டுங்க. இவ்வளோதான் மக்களே. வந்தீங்கன்னா நேராக உள்ளே போய்டுங்க. எடுத்தோடனே உங்களுக்கு காட்ட வேணாம்னு சொல்லுறது கடைசியாக காட்டுறேன். தயவு செஞ்சு ஒழுங்காக பார்த்துக்கோங்க நீங்கள் வர டூரிஸ்ட் ஸ்பாட்டை. இப்போ நம்ம கிளம்பி போய் இதுக்கப்புறம் இருக்க ட்விஸ்ட்டை பார்க்கலாம். இந்த டவரில் ஏற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை இந்த இடத்த பார்த்துட்டு.
மக்களே வந்து சேர்ந்தாச்சுங்க மெயின் ரோடுக்கு. இப்போ மணி கிட்டத்தட்ட 6:30 ஆகுதுங்க. என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கேன்னு கேட்காதீங்க, இங்கே அப்படி தான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம வெஸ்ட் சைடில் சுற்றும் போது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்செட்டு நல்லா லேட் ஆகும். 7-10 ஆகும் சன்செட்டும் ஆகிறதுக்கு, இருட்டுறதுக்கு. நம்மளுக்கு ஒன்றும் ½ அன் ஹவர் டைம் இருக்குது. அதுக்குள்ளார இந்த மாதிரி லாரி எதையாக பிடிச்சி நம்ம பூஜை போய் சேர்ந்தாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையும் ஆகிடும். இங்கே எங்கே தங்குறது நீங்களே பாருங்கள். நம்ம இதில் ரெடியாக தான் வந்திருக்கோம். யூ ஆர் ரெடி டு ஃபேஸ் இட். சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப்பில் இந்த மாதிரி சம்பவம் ஒன்று எதுவுமே நடக்கலை. இதுதான் ஃபஸ்ட்டு. பகல்லையே ஒரு வண்டியும் நிற்காது. நல்லா இருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 7:30 பக்கம் ஆகிடுச்சு. எப்படி தான் இட்சேக்கிங்கெல்லாம் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வர அவ்வளோ தெரிலங்க. ஒரு பயம் மதிக்க மாட்டான். எப்படி தான் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வராங்க சத்தியமாக எனக்கு தெரியல. பாருங்க, ஒரு பயம் மதிக்க மாட்டானே. ஆனால் போப்பா நீங்களும் இட்சேக்கிங். நானும் ஏகப்பட்ட இடத்துல ட்ரை பண்ணிட்டேன். 99% ஃபெயிலியர் தான் ஆகுது, 1% தான் சக்ஸஸே ஆகுது. வேறு வழி இல்லையே. அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நைட் ஆகிடுது. நைட்டு பஸ்ஸு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியலப்பா. பாப்பா பாதி தூரம் வரைக்கும் ஒரு வண்டி கிடச்சிருக்குங்க. அம்மா ஐயோ. ஃபைனலி சின்னதாக ஒரு ஹெல்ப்புங்க. உப்பு லோடு நம்ம எடுத்தால் அதே ரன் ஆஃப் கட்சியில் எடுத்தால் இந்த வண்டி வந்திருக்கு. உப்பு லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு பையா. எப்படியோ நம்மளுக்கு பெரிய மனசு பண்ணி லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் பையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஒரு பயம் அதிக மாட்டுறாங்க. பையா சாப்பிட இறங்கினாரு. அவர்கிட்ட கேட்டேன், நான் பொறுமையாக தான் வண்டி போவோம், ஏன்னா ரொம்ப லோடு இருக்கு அப்படின்னாரு. சரி நீ போய் சேர்ந்தா போதும் பையான்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். பாப்பா எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்குங்க லாரியில் போகிறது. பாருங்களேன், ஃபுல்லாக வெறும் பெட்டு மட்டும்தான். சூப்பராக இருக்குது பையா.